Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல மினியேச்சர் சோஃபா தான் ரெடி பண்ண போறோம். ஆல்ரெடி நான் வந்து மினியேச்சர் சோஃபா எப்படி ரெடி பண்றதுன்னு போட்டுருக்கேன். பட் இது வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். ஓகே. இந்த சோஃபா நம்ம கார்ட்போர்ட்ல தான் பண்ண போறோம். அதுக்கு வந்து கார்ட்போர்ட் இந்த மாதிரி நீளமான பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதோட சென்டர்ல என்ன பண்ணிருக்கேன்னா நைஃப் யூஸ் பண்ணி இப்படி கிழிச்சு வச்சிருக்கேன். ஓகே. கிழிச்சிட்டோம்னா அது அப்படியே வந்து ரெண்டா அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஸ்கேல் யூஸ் பண்ணி. இப்போ இந்த மாதிரி மடிச்சிருக்கிறத நான் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறேன். ஆக்சுவலி வந்து மடிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. கார்ட்போர்ட் பீஸை தனித்தனியாக கட் பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து எதுக்கு கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீளமாக பீஸை கட் பண்ணியே நான் என்ன பண்ணியிருக்கேன் ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டேன். நீங்கள் தனித்தனி பீஸா கட் பண்ணி கூட இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். எதுக்காக இப்படி ஒட்டுறேன் அப்படின்னா கொஞ்சம் கனமாக இருக்கணும் நம்மளோட சோஃபா. அதனால தான் நான் வந்து 2 கார்ட்போர்ட் பீஸை மேலே மேலே ஒட்டியிருக்கேன். அடுத்து வந்து இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் இதே மாதிரியே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சென்டரில். இந்த மாதிரி ஒரு பீஸ் தேவைப்படும் நம்மளுக்கு. இதுவுமே நான் வந்து எதுக்காக சென்டரில் வந்து கிழிச்சு வச்சுருக்கேன்னா இதை ரெண்டாக மடித்து ஒட்டுறதுக்காக தான். அப்படி 2 பீஸா ஒட்டும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கனமாக இருக்கும். ஓகே. உங்ககிட்ட வந்து நீங்கள் வச்சுருக்க கார்ட்போர்டு நல்ல கனமாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 2 பீஸ் இப்படி மடித்து ஒட்டணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் என்னோடய கார்ட்போர்டு வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் 2 பீஸாக போடுறேன். ஓகேவா? உங்களோட சோஃபா எப்படி வேணுமோ அந்தளவு நீங்கள் வந்துட்டு கனத்தை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ண பீசஸ்லாம் நம்ம இந்த மாதிரி தான் வச்சு அசம்பிள் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்துலேயும் நம்ம வந்து கிளாத் போட்டு கவர் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு பிங்க் கலர் கிளாத் எடுக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற கிளாத் நீங்கள் எடுத்துக்கலாம். காட்டன் கிளாத்து, இந்த மாதிரி நார்மலாக இருக்கிற வெல்வெட், எந்த கிளாத் வேணால் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த மாதிரினா நீங்கள் அந்த மாதிரி கிளாத் எடுத்து பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட வந்து இந்த மாதிரி பிங்க் கலர் கிளாத் ஒன்று இருந்துச்சு. அந்த கிளாத் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த நீளமான பீஸ் இருந்துச்சுல அதை வச்சு ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி அந்தளவு கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதை கவர் பண்ணுற அளவு உங்களுக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பீஸுக்கும் தனித்தனியாக கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். ஓகே. நான் இப்போ ஒட்டுறதை பாருங்கள். நான் ஒரு பீஸ்க்கு மட்டும் உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன். இதே மாதிரி மற்ற இருக்கிறதுக்கும் ஒட்டிக்கோங்க. ஃப்ரண்ட்டு சைடில் வந்து லைட்டாக கொஞ்சமாக ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேக் சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே மடித்து ஒட்டிக்கோங்க. ஹார்ட் க்ளூ தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. ஃபெவிபாண்ட் ஆர் வந்து ஃபெவிகால் இதெல்லாம் போட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேலை பண்ணணுங்கிறதுக்காக ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டுறேன். ஓகே. இப்போ வந்து மேலே ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து இப்போ நான் மடித்து ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த கிஃப்ட் பண்ணுறதுக்குலாம் மடிப்பாங்கள்ல அந்த மாதிரி தான் நான் மடித்து ஒட்டியிருக்கேன். வேறு மெத்தட்லேயும் மடித்து ஒட்டலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக எந்த மெத்தடாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் ஒட்டிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் ஒட்டுறேன். ஓகேவா? இந்த கிஃப்ட்லாம் பண்ணாங்கன்னா அந்த பேப்பரை வச்சு மடிப்பாங்கள்ல அந்த மாதிரி மடித்து ஒட்டியிருக்கேன். ஏன்னா அது உள் சைடு போயிடும், அதனால தான். ஓகே. இப்போ ஒட்டியாச்சு. இப்போ இந்த பீஸ்க்கு ஒட்டின மாதிரியே மிச்சம் இருக்கிற கிளாத்தையும் அந்த கார்ட்போர்டில் வச்சு ஒட்டிட்டு நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. 4 பீஸ் நான் வந்து கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ நம்ம சோஃபா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து இந்த மாதிரி 4 பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு கிளாத் போட்டு கவர் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பில்லோ மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து பில்லோ எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கார்ட்போர்ட் கட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கார்ட்போர்டுக்கும் 2 பீஸ் வச்சு நான் ஒட்டுறேன். அதனால் இந்த கார்ட்போர்டுக்கும் இந்த சைஸில் இன்னொரு பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுலேயும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஓகே. ஒட்டிட்டதுக்கப்புறம் இது வந்து ஒரு பில்லோ மாதிரி இருக்கணும்ல, அதனால இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் நான் வந்து சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 10 ரூபீஸ் ஸ்பாஞ்சு தான். கடையில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா கடையிலையும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வாங்கிட்டு வந்துட்டு அதுலேருந்து நீங்கள் எந்த அளவு வந்து பில்லோ ரெடி பண்ணுறீங்களோ அந்த பில்லோக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பாஞ்ச் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து அதுக்கு மேலே வச்சு ஒட்டி விட்டுருங்க ஹார்ட் க்ளூ போட்டு. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு 6 பீசஸ் வேணும். நான் வந்து இந்த மாதிரி 6 பீசஸ் ரெடி பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தான் ஒன்று மேலே ஒன்று கார்ட்போர்டை ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்பாஞ்ச் போட்டு ஒட்டுறேன். ஓகே. இந்த மாதிரி 6 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேயும் நம்ம கிளாத் வச்சு கவர் பண்ணணும். இப்போ 6 பீசஸ் நான் செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ அதில் வந்து நான் இந்த கர்ச்சிப் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்க போகிறேன். இந்த கர்ச்சிப் வந்து பார்க்குறதுக்கு இந்த சோஃபாவோட பில்லோலெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கும் இதில். அதனால நான் இந்த கர்ச்சிப் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்படி இந்த மாதிரி உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் நார்மலாக உங்ககிட்ட இருக்கிற கிளாத் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை வந்து கவர் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து ஒரு 10 ரூபி தான் இந்த கர்ச்சிப்போட ரேட். இந்த கர்ச்சிப்பில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக அதை வச்சு நம்ம கவர் பண்ணிக்க போகிறோம். ஓகே. இந்த மாதிரி ஒரு குட்டி பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து எப்படி நம்ம அந்த கிளாத்லாம் கவர் பண்ணமோ அதே மாதிரி தான் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைடில் மடித்து விட்டு பின்னாடி ஒட்டிக்கோங்க. வேறு மாதிரி பில்லோ மாதிரி நீங்கள் ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம். ஓகே. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி 2 சைட்லேயும் கவர் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற 6 பீசஸ்க்கும் இந்த கர்ச்சிப் துணியை கட் பண்ணி நம்ம ஒட்டணும். ரொம்ப டைட்டாக ஒட்டிடாதீங்க. கொஞ்சம் லூஸ் விட்டே ஒட்டுங்க. நான் கூட இப்போ கொஞ்சம் டைட்டாக தான் ஒட்டிட்டேன். நீங்கள் வந்து இதுக்கப்புறம் ஒட்டுறதெல்லாம் கொஞ்சம் லூஸ் விட்டு ஒட்டு. ஏன்னா நீங்கள் கிளாத்தை ரொம்ப இழுத்து ஒட்டுறதுனால இந்த மாதிரி ஷேப் மாறிடும். அதில் இருக்கிற டிசைனோட ஷேப் வந்து வேறு மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் துணியை வந்து லூஸ் விட்டு மிச்சம் இருக்கிறதுக்கும் ஒட்டிக்கோங்க. அந்த கர்ச்சிப் கொஞ்சம் வச்சுருந்த மிச்சம் அதை எடுத்து இது எல்லாத்துக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன்.
ஓகே. இப்போ வந்து நான் 6 பீஸ்க்கும் ஒட்டி முடிச்சுட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் கொஞ்சம் லூஸாக ஒட்டியிருக்கேன். ஓகேவா? ஒரு பில்லோட ஷேப் வர்ற மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஷோஃபா ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு 6 பில்லோ வேணும். அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு 4 பீசஸ் வேணும். அவ்வளோதாங்க. அது எல்லாத்துக்கும் துணி கவர் பண்ணியிருக்கோம். ஓகே. பில்லோவுக்கு மட்டும் ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணியிருக்கோம். இப்போ அது எல்லாத்தையும் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வச்சுருக்கோம்ல, அந்த பீஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 பில்லோவை எடுத்து இப்படி மேலே ஒட்ட போகிறோம். கொஞ்சம் கீழே வந்து கேப் விட்டுட்டு மேலே வந்து ஒட்டிக்கணும். ஓகே. நான் இப்போ ஒட்டுறதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். 3 பில்லோ எடுத்து இந்த பீஸில் மேலே ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் கீழே இடம் விட்டு ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இன்னொரு பெரிய பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த பீஸ்லேயும் நம்ம வந்து மிச்சம் இருக்கிற 3 பில்லோவையும் ஒட்ட போகிறோம். அந்த 3 பில்லோ எப்படி ஒட்டணும்னா இடம்லாம் விட தேவையில்ல. அப்படியே வந்து பக்கத்தில் வச்சு ஒட்டிக்க வேண்டியதான். ஓகேவா? ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி பக்கத்தில் ஒட்டிக்கோங்க. இதையும் ஒட்டி முடிச்சிட்டதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையும் நம்ம வந்து பிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷோஃபா வந்து முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடும். இந்த ஷோஃபா பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தாங்க பண்ணுறது. பார்க்கறதுக்கு வேணால் உங்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கலாம். பட் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பண்ணுறது. நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சு சூப்பராக பண்ணிடலாம். இப்போ 3 பீஸையும் இதில் வச்சு ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி ஒட்டி வச்சுருக்கோம்ல, அந்த பீஸோட சேர்த்து இப்படி ஜாயின் பண்ணி தான் நம்ம ஒட்ட போகிறோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கீழே அதுக்காக தான் நான் கொஞ்சம் இடம் விட்டு வச்சுருந்தேன். அந்த இடத்துல வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து இதை எடுத்து சேர்த்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போ உள்ளுக்குள்ளே கொஞ்சம் இடம் விட்டு வச்சுருந்தாலும் அந்த இடத்துல வந்து நிறையவே ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி நான் சேர்த்து வச்சு ஒட்டிட்டேன். ஓகே. ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீஸாக 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பீஸஸை இதோட சைடில் ஒட்டணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிப்பாக இருக்கிறதுக்காக நான் வந்து 2 கார்ட்போர்ட் பீஸை இந்த மாதிரி மடித்து உள்ளே ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உள் சைடும் கொஞ்சம் ஹார்ட் க்ளூ போட்டு வச்சுருக்கேன். அது வந்து வெளி சைடு தானே, பார்க்குறதுக்கு அவ்வளோ தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். ஓகேவா? உங்களுக்கு வேணாம் டீசெண்டாக இருக்கட்டும்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ண தேவையில்ல. நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா அவ்வளோவா தெரியாது பின்னாடி சைடுன்னு சொல்லிட்டு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அந்த குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த மாதிரி சைடில் மட்டும் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக அதோட சைடில் ஒட்டிக்கோங்க. இப்போ ரைட் சைடு ஒட்டியாச்சு. இதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோஃபா ரெடி ஆகிடும். இந்த ஷோஃபா பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஹார்ட் க்ளூவே இல்லாமல் வெறும் ஃபெவிகாலில் கூட பண்ணலாம். அதே மாதிரி ஃபெவி பாண்ட் இருந்துச்சுன்னா அதில் கூட பண்ணலாம். அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். நான் வந்து என்கிட்ட ஹார்ட் க்ளூ இருந்துச்சு அப்படிங்கிறனால ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி அங்கங்கே பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஹார்ட் க்ளூ இல்லாதவங்க ஃபெவி பாண்ட் ஆர் ஃபெவிகால் இருந்தால் அதுலேயே கூட கொஞ்சம் நேரம் காயிற வரையும் வெயிட் பண்ணி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நான் லெஃப்ட் சைடும் ஒட்டிட்டேன். ஃபுல்லாக நம்மளோட ஷோஃபா வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இன்னுமே நீங்கள் நீட்டபிளாக அந்த துணியெல்லாம் வந்து வெளியே மடிச்சிருக்கிறது தெரியக்கூடாதுன்னா வெளி சைடும் இன்னொரு தடவை ஒரு துணி போட்டு கவர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவ்வளோ தெரியாது. நான் வந்து வெளி சைடு மடிச்சிருந்தது பரவாயில்ல, அது வந்து வெளி சைடு அப்படிக்கா போய்டும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒட்டி வச்சு. இந்த மாதிரி ஷோஃபா ஆன்லைனில் கூட இருக்குங்க. பட் ஆன்லைனில் ரேட் பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு கம்மியாக இல்லை, 1000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. நான் பார்த்துட்டேன் ஆன்லைனில். அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீட்டிலே ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு கர்ச்சிப் பண்ணி இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். கார்ட்போர்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். அது யூஸ் பண்ணி நீங்களே அழகாக பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் கூட அப்படி கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷோஃபா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.